எங்களோட தீபாவளி எங்கள் ஊரில் தான் போச்சு. எங்கள் அத்தை ஊருக்கு போயிட்டோம். எங்கள் தாத்தா வந்து காலையிலே படுத்திருந்தார். அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. டைஜஷன் ஆகலையா. நைட்டு பிரியாணி செஞ்சோம் தம்பி பர்த்டேனால. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கட்டிட்டு கட்டிலில் படுத்துன்னு இருக்கார் உடம்பு முடியாமல். இதான் தீபாவளி ட்ரெஸ் அவர் காலங்காலத்தில் குளிச்சுட்டு போட்டு உட்காந்துருக்கார் பூமக்ஸோட கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அத்தை வடைலாம் சுட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்துச்சு. கடைக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு தாத்தாவை தான் எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வீடியோ எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நான் இந்த வாட்டி பட்டாசு எதுவுமே வெடிக்கல, புது ட்ரெஸ்ஸும் எதுவும் போடல. எங்கள் மாமா வந்து ஜானில் இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு தோணல, மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணவே சுத்தமாக தோணல. உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். என் தம்பிக்கு திரி கூட கிள்ளி தரல. ஸோ ஒரு மதியமாக வந்து குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். தாமரைப்பூ வேணும் ரஞ்சு கேட்டிருந்தா. ஸோ தாத்தா பறிச்சிட்டு இருந்தார். இதை அப்படியே அத்தை கொடு தாத்தா அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிச்சுருந்தா தயங்கி. அதுக்கப்புறம் பார்த்தா மனுஷன் எத்தனை போய் குத்தாரு. அது அழகாக நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. எங்கள் அத்தையும் நான் கொடுக்குறேன் பாரு இப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்தாங்க. இது எல்லாமே கேப்சர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அப்புறம் நைட்டு வந்து தம்பி பட்டாசு வச்சான். சும்மா 2 கிளிப் எடுத்துட்டேன். உங்கள் தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.